ஓட்டதான் பேசிக்கிறீங்க. ஏய் நானா ஓடுனேன், நீங்க தானப்பா ஓட வச்சீங்க. கிளம்புங்க. சரி விடு, இன்னொரு சவாரி வந்திருக்கு, மூணுத்தையும் சேர்த்து மொத்தமா வாங்கிக்க. ஆட்டோலாம் இல்ல, எஃப்சிக்கு போயிருக்கு. அப்ப இது என்னவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லம்மா, பாண்டி 2 சவாரிக்கு வாடகை வாங்க மாட்டாப்ல. 3 சவாரியா சேர்த்து 3500 ரூபா கொடுக்குறோங்கிறோம், வரமாட்டேங்கிறாப்ல. ஏண்டா டேய், வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வேணாம்டா சொல்லிக்கிருக்க. பேசாம இந்த ஆட்டோவை வித்துப்புட்டு 4 பனியை வாங்கி மேயி, அதுக்கு தான் நீ லாய்க்கு. ஏப்பா நீ அந்த பணத்தை ஏன்ட்ட கொடுத்துட்டு போப்பா, அவன் நான் அனுப்பி வைக்கிறேன். இத பாருங்க பாஸ், இந்த கோடாங்க கிட்ட போறது, தூக்கு மாட்டிக்க போறது, பைக்கு திருடுறது, இந்த மாதிரி எதையாவது இழுத்து விட்டுறாதீங்க. இதான் கடைசி தடவை. எங்க இறங்கணும் சொல்லுங்க, இறக்கி விட்டுறேன். இதோட நம்ம டீலிங் அவுட்டு. பாண்டி நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஒன் டே ஒர்க் தான், முடிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறோம். சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அன்னைக்கு திருடணும்ல ஒரு பைக்கு, திருட்டிங்களா? அந்த பைக்கை வச்சு ஒரு பன்னி மேலே ஏற்றணும். வண்டியை விட்டு கீழே இருங்கியா, இறங்கியா கீழே. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பண்ணியை புடி கிண்ணியை புடின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உங்களுக்கு? அப்போ வர முடியாது. முடியாது. யோ அப்போ 3500 பணத்தை அடியா. எமோய் என்னடா காசை கொடு. எந்த காசு? எந்த காசா? ஆ, அப்பாதான் அவங்க கொடுத்தாங்களே 3500 ரூபா, அந்த காசு. அந்த காசோட 1500 சேர்த்து போட்டு உங்க அப்பன்னு போய் டிவி கட்டிவான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இப்போ வந்து காசு கொடுன்னு கேட்டுக்கு இருக்க. வாடா. ஊருக்குள்ள கோயிலை கட்டுறான்னா கேட்குறாங்களா? நடு காட்டுக்குள்ள கோயிலை கட்டி காவ காக்க விட்டாங்க. ஒரு வருமானம் இல்லை. லைஃபே ரொம்ப ட்ரையா போய்கிட்டு இருக்குடா சுப்பிரமணி. எப்பா வருமானம் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குப்பா. என்னடா சொல்ற? டேய் எந்திரி எந்திரி, வா 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 சீக்கிரம். அளந்து கொடுக்காத, அள்ளி கொடு, கோடி கோடியா கொட்டி கொடு, கொடையா கொடு. காளியம்மா, சுப்பிரமணி, பாலோமி, சதுரகிரி, துர்க்கையம்மா, முத்தாளம்மா, காளியம்மா, சதுரகிரி, தோமலையாண்டி, முத்தாளம்மா, காளியம்மா, சதுரகிரி, அடங்காத்தா 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 சதுரகிரி சதுரகிரி சதுரகிரி. சொல்லாட்டானே சோத்துல உப்பு போட்டானதுங்கிற வாங்கின காசு கொடுக்க வக்கீல நாயா வீட்டுல வந்து மாட்டா போயிடா. இல்ல ரயில்வே தண்டவாளத்துல தலைய வச்சு போடுறா. தம்பி ஒன்னையும் மொபைல் வித்து தின்னுடுவாடா, பாத்து போ. எப்பா அவன் சொல்ற மாதிரி நீ வித்துருவியா? அவ்வளவு கஷ்டம்லாம் வரலடா, வாடா வாடா. ஐயோ போடா போ. வா இந்த 1000 ரூபா அவன் கடை முன்னாடி நின்று அவன் மூஞ்சில விட்டெறிஞ்சிட்டு வா. ஃபாஸ்டா போ. சார், நாட்டில் அவன் கடை வாங்குறதே இல்லையா? இந்த பலசர கடைக்காரன் என்னன்னா, ஒரு 900 ரூபாய்க்கு தெருவில் போகும்போதும் வரும்போதும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வியை கேட்குறான். இந்த பாண்டிக்கிட்ட கூட தான் 20 ரூபா கடை வாங்கினேன், என்னைக்காவது காசை திருப்பி கொடுன்னு கேட்டிருப்பாப்லையா? நீங்களும் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன் தட்டில் கொண்டு வந்து ஒரு 1000 ரூபா போடுறீங்க. நீங்கள் பெரிய மனுஷங்க. பாண்டி, பிரதர்ஸுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லியா? பிரதர்ஸத்துக்குள்ளே தட்டி விட்டுருவோம். பரிகாரம் இருக்கு, அவங்களே சொல்லுவாங்க.
என்ன பரிகாரம்? ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பன்னிக்குட்டி மேலே வண்டி ஏற்றிவிட்டேன். சிரிடி சிரி. வண்டியை உடனே வித்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சாமி. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம். உளுத்தம் பருப்பை பொன்னிறமா வறுத்து நைஸா அரைச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா சிறப்பு தான். 108 உளுந்த வடையை செஞ்சு நூல்ல கோத்து ஐயாவுக்கு சாத்திட்டோம்னா எல்லாம் சரியா போகும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமி. அதே பண்ணி மேலே மறுபடி பைக் ஏற்றுனா எல்லாம் சரியா போயிடும். ஆ? சரி ஏத்துங்க. அதுக்கு உங்கள் உதவி வேணும் சாமி. ஏன் உதவியா? நானும் இவரும் அந்த பண்ணி மேலே மறுபடி பைக் ஏற்றும் போது அது தப்பிச்சு போயிடாம இருக்க பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னங்க நம்ம பாண்டி தான் கிண்ணுன்னு இருக்காப்புல. உசேன் போல்ட் மாதிரி பண்ணிய ஓடி விரட்டி பிடிச்சிருவாரு. அவர்லாம் ஆல்ரெடி கேமில் இருக்காருங்க. முடியலன்னா உங்கள் வேலையை பாருங்க. முடியாது. அப்போ தட்டில் போட்டு 1000 ரூபாய் கொடுங்க. ஆ? என் சேவை உங்களுக்கு எத்தனை நாள் தேவை?